ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ஒரு 4 செடிய ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ செடிய எப்படி ரிப்போர்ட் பண்ணேன்னு ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ பாருங்க இது DA-55 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஆனா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெறைய செடிய நம்ம இந்த வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ ஓரளவுக்கு வேர் வந்துருச்சு அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் நம்ம மழை காலத்தில தான் நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால நெறைய செடிய நானு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க, கார்டன்ல என்னென்ன ரோசஸ் இருக்கு, பூத்திருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நானு மொட்டை பிஞ்ச் பண்ணல. ஸோ பூத்துருச்சு. ஸோ 2, 3 நாள் வீட்ல இல்ல. ஸோ இந்த பூவெல்லாம் மொட்டை பிஞ்ச் பண்ணாதனால பூத்திருக்கு. ஸோ இது வந்து ஹண்டர்ஸ்ஃபீல்டு கோரல் சொசைட்டிங்கிற ஒரு பிளான்ட்டு DA. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில ஒரு செடி காமிச்சேன். திடீர்னு பார்த்தா 2 பூ பூத்திருக்கு. அவ்ளோ அழகா இருந்தது. ஸோ நான் ஒரு டிசம்பர்ல தான் வாங்கினேன் இந்த செடிய. நல்ல ஒரு குரோத்து. கோகனட் ஐஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. நல்லா இருக்கு இந்த பூ. இந்த அளவுக்கு வருங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ கோகனட் ஐஸ் அப்படின்னு சில சேனல்ஸ்ல பார்த்தேன். நல்லா இருக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இது கார்டஸ் ரோஸ் அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு வெரைட்டி. நமக்கு அழகா ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப இல்ல. மைல்டா இருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப இருக்கிற மாரிலாம் இல்ல. மைல்டா இருக்கு. ஸோ பூக்க விடக்கூடாது. நெறைய எனர்ஜி போயிடும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பூக்க விட்டா செடி ஆரோக்கியமா இருக்கும். ஸோ சின்ன செடியில இவ்வளோ பெரிய பூ பூக்குது. ஸோ செடி பெருசாச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிளைமேட்டும் இருக்கு. வெயில் வர வர பூ நல்லாவே மலர்ந்துருது. உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்கா இருந்தா நல்லா கப் ஷேப்ல அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃப்ராக்ரன்ஸ பொறுத்தவரைக்கும் DA-55 ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் அந்த ஹண்டர்ஸ்ஃபீல்ட் கோரல் சொசைட்டி. ஸோ இந்த செடி எப்படி நானு ரிப்போர்ட் பண்ணேன்னு ஒரு வீடியோ இருக்கு. ஸோ பாருங்க, இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி காமிச்சேன். மைக்கோரைஸாலாம் குடுத்து ரிப்போர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இத எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் 6 இன்ச்லேருந்து 8 இன்ச்சுக்கு பண்ணேன். ஸோ இன்னும் வைக்கலாம் 1 மாசம். ஆனாலும் நம்ம ஒண்ணொண்ணா பண்றது நல்லது. வெயில் ரொம்ப வந்துடுச்சு அப்படின்னா, நம்மனால அதுக்கப்புறம் பண்ண முடியாது. வேரெல்லாம் நமக்கு வெயில்ல பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இதாயிடும். ஸோ இப்போ மார்ச் 15 வரைக்கும் ஓகே. அதாவது பங்குனிக்கு முன்னாடின்னு வரைக்கும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ நெறைய பேர் கேட்குறீங்க, நானு எப்போ வரைக்கும் பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ தாராளமா இன்னும் கூட கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு. காலையிலலாம் கூலிங் இருக்க தான் செய்யுது. டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு போகல. இருந்தாலும் நம்ம அந்த மார்ச் 15க்குள்ள ஓரளவுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் சேஃப் சைடா இருக்கலாம். ஸோ நான் நெறைய செடி கார்டன்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. டெய்லி ஒரு 4, 4 செடியா இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பாருங்க இதோட குரோத் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு குரோத் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மைக்கோரைஸா குடுக்கலாம். பட் மைக்கோரைஸா என்கிட்ட இல்ல. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கே குடுக்கணும் அப்படி அவசியம் இல்ல. இன்னும் 2 நாள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம மைக்கோரைஸா குடுத்துக்கலாம். எந்த இஷ்யூஸ் இல்ல. செடி வந்து பெரிய செடி தான். ஸோ பாருங்க கோகோபீட் மீடியால எந்த அளவுக்கு உங்களுக்கு பஞ்ச்சா பூ பூக்குது. ஸோ இந்த பெர்லைட் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ பெர்லைட் வந்து நான் கொக்கோபீட் ஒரு 5 கேஜி பிளாக்குக்கு ஒரு 2 கேஜி பெர்லைட் கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா, ஒரு 8:2 அந்த மாதிரி 8 கப்ல கொக்கோபீட் எடுத்தீங்கன்னா, 2 கப் வந்து பெர்லைட் அந்த மாரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இல்ல 7:3ங்கிற மாரியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செடி பாருங்க பயங்கர முள்ளு இருக்கு. ஆனா நல்ல வாசனை. சன்னி ஸ்கைங்கிற ஒரு ரோஸு புஷ்பாஞ்சலில வாங்குனேன். பூ நல்லா தான் இருக்கு. ஆனா முள்ளு பயங்கரமா இருக்கு. ரிப்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நெறைய தான் நான் கட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்றேன். ஸோ கிளவுஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப செடி ஹைட்டா போயிருச்சு. கொஞ்சம் ப்ரூன் பண்ணிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த செடிய வந்து நான் 14 இன்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். ஸோ ஏற்கனவே வந்து 8 இன்ச் டூ 10 இன்ச் ரிப்போர்ட் பண்ணேன். இது 14 இன்ச் இது வந்து 10 இன்ச் டூ 14 இன்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்றேன். ஸோ நெறைய ரிப்போர்ட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு வேர் இருக்கு. இன்னும் விடலாம். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கூட இந்த தொட்டியில இருந்தா இன்னும் வேர் நெறைய வரும். ஸோ நானு சேஃப் சைடுக்காக இப்பயே நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாமே 14 இன்ச் பாட்டா. ஸோ பாட்ல நெறையா ஹோல்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஸோ கோகோபீட் மீடியாக்கு நெறையா ஏரேஷன் வேணும் உங்களுக்கு. சிண்டருக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாஷ்டு கோகோபீட்ட வாங்கி நம்ம கழுவி காய வச்சு நம்ம இந்த மாரி ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த செடிக்கு
இப்போ ரிப்போர்ட் பண்ணி நம்ம 1 மந்த்தாக என்ன ஃபீடு குடுக்கலாம் அப்படின்னா, மெயினா வந்து நம்ம 13, 40, 13ங்கிற ஃபீடு தான் மெயினா அதுக்கு குடுக்கணும். ஹியூமிக் குடுக்கணும். வேர் கொஞ்சம் ஸ்பீடா வளர்றதுக்கு. ஸோ நம்ம மைக்கோரைஸா குடுத்தோம் அப்படின்னா, அதிலயே 10 நாள் போயிடும். உங்களுக்கு மைக்கோரைஸா ப்ராசஸ் ஒரு 10 நாள் போயிடும். ஸோ மைக்கோரைஸா நான் குடுக்க வேண்டாம் அப்படி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு குடுத்து நம்ம பாட் பண்ணலாம். மைக்கோரைஸா இல்லாம நம்ம ஹியூமிக்கும் மைக்கோரைஸால 2மே இருக்கு. ஹியூமிக்கும் இருக்கு, ஆர்கானிக் ஃபங்கிசைடு 2ம் கலந்தது தான் மைக்கோரைஸா. ஸோ என்கிட்ட இல்ல மைக்கோரைஸா இல்ல, நான் வந்து என்கிட்ட சாஃப் இருக்கு, ஹியூமிக் இருக்குன்னா, நீங்க சாஃப், ஹியூமிக்கும் குடுத்தும் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஹியூமிக் வந்து வேர் வளர்ச்சி, அதே மாரி ஃபங்கிசைடு அதாவது சாஃப் மாரி ஃபங்கிசைடு வந்து வேர காப்பாத்தும். அதே தான் உங்களுக்கு மைக்கோரைஸால ஆர்கானிக்கா வந்து மைக்கோரைஸா வந்து வேர் வளர்ச்சிக்கு அந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்து அத வேர பாதுகாக்கிறதுக்கு அது ஆர்கானிக், இது இன்ஆர்கானிக். நீங்க எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கிரலாம். ஸோ பாருங்க, இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு காட்டிடுறேன். இது வந்து ரொம்ப டீட்டெயில்டா காட்டல. ஸோ இந்த மாரி பண்ணிட்டு நம்ம தண்ணிய குடுத்துரலாம். நான் இன்னும் ஒரு 2, 3 நாள் கழிச்சு மைக்கோரைஸ் அந்த செடிக்கு குடுத்துருவேன். ஸோ மைக்கோரைஸ் எல்லாம் எப்பயுமே ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும் தான் குடுத்தா போதும். ரெகுலரா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ மைக்கோரைஸான் குடுத்துட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ட்ரைகோடர்மா விரிடி செடிகளுக்கு குடுத்துரலாம். ஸோ அதெல்லாம் குடுக்குறது நெறைய வீடியோஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்து குடுத்துக்கிரலாம். ஸோ ஈவினிங் நேரம் தான் இந்த ரிப்போர்ட்டிங் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ காலையில கிடையாது. ஈவினிங் பண்ணும்போது கிளைமேட் ஒரு 5 மணிக்கு மேல பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ஸோ இன்னும் தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் பார்த்து குடுக்கணும். நெறைய நெறைய குடுக்காம, ஸோ இப்போ தான் புதுசா நம்ம கொக்கோபீட் குடுத்துருக்கோம். ஸோ தண்ணி ரொம்ப தேவைப்படாது. வேரெல்லாம் வளர வளர இதாகும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குடுக்கணும் தண்ணிய. ஸோ 2வது ரூட்ட எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதனால இது வெயில்லயே வைக்கலாம். எந்த இஷ்யூஸும் வராது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். பாருங்க, இது ரொம்ப சின்ன செடி. இது வந்து ஒரு 2 மாசம் கூட ஆகல. ஸோ இதையும் நான் பண்ணிடுறேன். நீங்க கேட்டீங்க பண்ணலாமான்னு. ஸோ இந்த அளவுக்கு வேர் இருந்தா கூட இட்ஸ் ஓகே. நம்ம பண்ணிடலாம். ஸோ நான்லாம் பண்ணிடுறேன் 8 இன்ச்சுக்கு. எனக்கு நெறைய செடி இருக்கு. நெறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 1, 2 செடி உங்ககிட்ட இருக்குன்னா, நீங்க வெயிட் பண்ணலாம். மார்ச் 15 வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணி, நீங்க இந்த மாசி மாசம் கடைசி கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு நெறைய செடி பண்ண வேண்டியது இருக்கிறனால ஒண்ணொண்ணா நான் பண்ணிடுறேன். ஸோ இது DA55 ஒரு நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸு. நம்ம மான்கர் மாரி தான் இருக்கு. ஸோ இதுவும் ஜப்பான் ரோஸ்ன்னு தான் சொல்றாங்க. இந்த DA55 வந்து ஸோ உங்களுக்கு ஜப்பான் வெரைட்டி அந்த கார்டஸ் கிடையாது. ஜப்பான் வெரைட்டிங்கிறாங்க. நீங்க உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா கூட நீங்க சொல்லுங்க. ஸோ பாருங்க, எவ்வளோ க்யூட்டா கப் ஷேப்ல அழகா இருக்கு. ஸோ ரிப்போர்ட்டிங் பண்றவங்க எல்லாருமே ரெகுலரா வீடியோஸ் பார்த்து நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணிடலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.